இன்னைக்கு கோழிக்கெல்லாம் தீவன டப்பாவெல்லாம் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி போனேன். இந்த ரூம் ஏற்கனவே திறந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் நம்ம அரேஞ்ச் பண்ணேன். எடுத்த உடனே இது முதல் நிற்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல அந்த சைடு போடலான்னு சொல்லி போட்டேன். ரெண்டாவது அதே மாதிரி அந்த சைடு போடலான்னு போட்டேன். அப்படி இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும், அப்புறம் கோழிக்கு தீவனம் போடும் போது அப்புறம் மாற்றிக்கலாம் சொல்லி வந்துட்டேன். இந்த சைடு இருக்கிற பிரிக்க பார்த்தேன், பிரிக்கவே முடியலைங்க. அந்த அளவுக்கு உள்ளே போய் ஒட்டிக்கிச்சு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நேராக பண்ணிக்கிட்டு அப்படியே போகலான்னு சொல்லி போனவொடனே கோழிங்க பாருங்க தீவனம் போடுவாங்க உள்ளே வந்து உட்காந்துருக்குதுங்க. இது 9 மணிக்கு தான் தீவனம் போடணும். இது அதுக்குள்ளே வந்து தீவனம் கேட்டுருக்குதுங்க இந்த கோழி எல்லாம். அங்கே பாருங்க அதுக்கு தீவனம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் பார்த்துட்டு இருக்குதுங்க தீவனம் இருக்குதானே. சரின்னு இது எடுத்து விடலாம் சரி எடுத்து விட்டேன். கோழி தான் முதல் இருந்தது. கோழி இறங்குன்னு பார்த்தா சேவல் இறங்கிட்டு இருக்குதுங்க. அந்த சைடு பாருங்க சேவல் இறங்கிதுங்க. சேவல் இறங்கினதுக்கப்புறம் கோழியெல்லாம் வந்துருச்சு. அப்போ சரின்னு இந்த சைடு திரும்பி பார்த்தேன். இந்த சைடு பாருங்க இதுக்கெல்லாம் குடுன்னு பார்க்குறீங்க. திரும்பி தீவனம் போடுவாங்களே, இதுக்கு வேலையே இல்லைங்க. எப்போ பார்த்தாலும் தீவனம் போடுறதே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் 9 மணி இல்லாமல் தீவனம் போட மாட்டேங்க. சரின்னு இந்த சைடு பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோன்னே இங்கே பாருங்க கோழியெல்லாம் நம்மளை பார்த்தோன்னே கையின்னு கத்திக்கிட்டு இருக்குதுங்க. எனக்கு எடுத்துடுவாங்களே இதெல்லாம் எடுத்து விடுறதுக்கெல்லாம் 2 மணிக்கு தான் எடுத்துவிடணும். சரின்னு இந்த சைடு பார்த்தேன். இந்த சைடு எப்போ இருந்தாலும் இந்த ரோல் என்னவோ சொல்லுவாங்க, இது தட்டில் இருக்கிற அந்த தட்டெல்லாம் எப்படி பறிக்கலான்னு பார்த்துட்டு இருக்குதுங்க. இதுக்குள்ளே இருக்கிற சின்ன தட்டெல்லாம் திங்கிறக்கு பார்த்துட்டு இருக்குதுங்க. இந்த கோழியெல்லாம் எப்படி பறித்து திங்கலான்னு பார்த்துட்டு இருக்குங்க. சரி இந்த சைடு பார்த்தேன். இந்த சைடு பாருங்க ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்குதுங்க. இதுதான் நம்மளை பறிக்கிறது சீக்கிரமாக பறிக்கிற கோழி. இது வந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்குங்க. சரி நீங்கள் அந்த சாலைக்கு போகலாம் சரி அந்த சாலைக்கு போனேன். போனோடனே எப்போ பார்த்தாலும் ரூமுக்கிட்ட போகலாம் சரி ரூமுக்கிட்ட போனேன். ரூமுக்கிட்ட போனோடனே கீன்னு சவுண்டு கேட்டுருக்குது. என்ன சவுண்டுன்னே தெரியலைங்க. உள்ளே போய் பார்க்கலாம் சரி பார்த்த உடனே தான் தெரியுதுங்க கோழிக்கு வந்து தீவனம் போடுறதுக்கு கத்திட்டு இருக்குதுங்க. இந்த கோழியெல்லாம் இங்கே பாருங்க தீவனம் போடுறதுக்கு தான் வந்திருக்காங்க பார்த்துட்டு இருக்குதுங்க. அப்புறம் பின்னாடி எல்லா கோழியும் ஓடி ஓடுன்னு சொல்லி டோரை சாத்தலாம் சொல்லி டோர் சாத்துக்கு போனேன். இங்கே இருக்கிறது இங்கெல்லாம் இந்த சைடு எல்லாத்தையும் கொண்டு போய் விடணும். சரின்னு நம்ம பார்த்துட்டு தீவனம் போடுறதுக்கெல்லாம் நான் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருந்தேன். அப்புறம் யாரோ பின்னாடிந்து வர மாதிரியே ஒன்று இருக்குதுங்க. பார்த்தாங்க கோழி வந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி. இப்போ காமிக்கிட்டு பாருங்க இந்த கோழி தான் வந்துட்டு இருக்குதுங்க. இதையும் முடிக்க விட்டதுக்கப்புறம் இது காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த கோழி எப்பப்பெல்லாம் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுதுங்க. இந்த கோழி எங்கே இருக்குதுன்னே தெரியாதுங்க. ஆனால் ரூம் திறந்து கடன்னு ஓடி வந்துருந்துங்க இந்த கோழியெல்லாம். எப்படின்னே தெரியுதுங்க இந்த கோழி சருன்னு ஓடி வந்துருதுங்க. சரின்னு உள்ளே போய் திரும்பி இதுக்கெல்லாம் நவுத்தி விடலான்னு சொல்லி நவுத்தி விட்டேங்க. இங்கே பாருங்கள் இந்த கூண்டெல்லாம் நவுத்தி வைக்கலான்னு சொல்லினேங்க. எனக்கு கோழி இருக்குன்னு நினைங்க அது அவ்வளோ சீக்கிரம் இதாகக்கூடாதுங்க. அந்த ஆட்டம் அடிச்சுட்டு ஒவ்வொரு இடத்துக்கு பேண்டு வச்சாலுமே அதனாலே எல்லாத்தையும் நவுத்தி விடலான்னு சொல்லி நவுத்தி விட்டேங்க. எல்லாத்தையும் நவுத்தி விட்டேங்க. அந்த 4 கூண்டு 4ஐயுமே நவுத்தி விட்டேங்க. யாரோ பின்னாடி குயின்னு சவுண்டு கேட்டுருக்குதுங்க. எந்த கோழின்னு தெரியலைங்க. ஏதோ உள்ளே வர்றதுக்கு பார்த்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க. சரி இதையும் நவுத்தி கொஞ்சம் வைக்கலான்னு சொல்லி வச்சேங்க. அப்புறம் பார்த்தாலும் தெரியும் கருப்பி உள்ளே வந்துட்டாங்க. இங்கே பாருங்க எப்படி வந்து உட்காந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் தீவனம் போடுறதுக்குன்னு பார்த்துட்டு இருக்குதுங்க. இது உள்ளேயே வச்சு சாத்திடலான்னு நினைக்கிறீங்க இந்த கோழியெல்லாம். அப்போ தான் வெளியே வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு சாத்தலாம்னு சொல்லி சாத்துனீங்க. சாத்தினதுக்கப்புறம் அது ஒரு ட்விஸ்ட்டு பண்ணிச்சு எங்கிட்ட. என்ன ட்விஸ்ட்டு பண்ணிச்சுன்னு லாஸ்ட்டில் பாருங்கள் இந்த கோழி கொஞ்சம் பாருங்கள் தண்ணியாக தீவனமானு பார்த்துட்டு இருக்குதுங்க. சரி இந்த ட்விஸ்ட்டில் பாருங்கள் இந்த கோழி எப்படி வருதுன்னு குறுக்கு வழியில் வந்துட்டு இருக்குதுங்க. இவ்வளோ பேர் வாட்ச் பண்ணிருக்கு. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.